நீங்க நினைச்சதை அடைய எத்தனை நாள் போராடுவீங்க? ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு வருஷம், இல்ல 10 வருஷம்? ஆனா கிட்டத்தட்ட 150 வருஷமா தலைமுறையா போராடின ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியுமா? சரி, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம இந்தியா பிடிக்கும்னா கமெண்ட்ல நம்ம இந்தியன் பிளாக டேக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி ஒரு நாட்டுக்கும் சுதந்திரம் ரொம்ப முக்கியம். உலகத்தோட மிகப்பெரிய குடியரசு நாடான இந்தியாவில் தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட தாத்தா பாட்டி, அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்துல அடிமையா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. தண்ணீர் விட்டா வளர்த்தோம், கண்ணீரால் இப்பயிரை காத்தோம்ங்கிற வரிகள் இந்த சுதந்திரம் கிடைக்க நம்ம தேசம் எவ்வளோ பாடுபட்டிருக்குங்கிறத நமக்கு தெரியப்படுத்துது. நாம சுவாசிக்கிற சுதந்திர காத்துல நம்ம முன்னோர்களோட தியாகம் கலந்திருக்கு. இந்த சுதந்திரம் நம்ம முன்னோர்களோட ரத்தத்தாலும் தியாகத்தாலும் தான் நமக்கு கிடைச்சது. உலக சரித்திரத்துல 150 ஆண்டு காலம் தொடர்ந்து போராடின நாடு எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு போராட்டத்துல தான் உலக மக்கள் தொகையில 5ல் 1 பகுதியா இருக்கிற இந்தியர்கள் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. தலைமுறையா இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா தர்ம யுத்தம் செஞ்சிருக்காங்க. அதர்மத்தை அகிம்சை வெல்லும்ங்கிற தர்ம வாக்கியத்தை நிறைவேற்றி காட்டியிருக்காங்க. இறையாண்மை கொண்ட நாடான இந்தியாவில் சுதந்திரம்ங்கிறது பல ஆயிரக்கணக்கான தியாகிகள், புரட்சியாளர்கள் மற்றும் தலைவர்களோட வெற்றின்னு பெருமையா தலை நிமிர்ந்து நம்ம சொல்லலாம். நாம இன்னைக்கு சுதந்திர காத்தை சுவாசிக்கிறதுக்கு முதல் காரணமா தேச தலைவர்களும் போராட்ட வீரர்களும் தான் இருக்காங்க. 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட தீபகற்ப நாடு நம்ம இந்தியா. மேற்குல பாகிஸ்தான், கிழக்குல வங்காளதேசம், தெற்குல கன்னியாகுமரி, வடக்குல இமயமலைன்னு மிக பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு. இந்த காலகட்டத்துல செல்வ செழிப்பிலையும் பசுமையிலையும் உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுக்கும் சிம்ம சொப்பனமா இருந்திருக்குது இந்தியா. அந்த சமயத்துல தென்னிந்தியாவை சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. மன்னராட்சியை தொடர்ந்து இஸ்லாமியர்கள், தில்லி சுல்தான்கள், தக்கான சுல்தான்கள், விஜயநகர பேரரசு, முகலாய பேரரசு, மராட்டிய பேரரசு, துர்ரானி பேரரசு, சீக்கிய பேரரசுன்னு பலரும் நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சிருக்காங்க. நாட்டோட எல்லைகளையும் செல்வங்களையும் விரிவுபடுத்துறதுலேயே தங்களோட கவனத்தை எல்லாம் செலுத்தி இருந்திருக்காங்க. பூமியில சொர்க்கம்னு ஒன்று இருந்தா அது இந்தியா தான்னு முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் சொல்லியிருக்காரு. இயற்கை வளங்களும் விலை மதிப்புமிக்க பல பொருட்களும் இந்தியாவில் இருந்ததால உலகத்துல எல்லா பகுதிகளில் இருந்தும் வெளிநாட்டை சேர்ந்தவங்க இந்தியாவை நோக்கி வியாபார போர்வையில படையெடுத்து வந்திருக்காங்க. இந்தியாவில் இருந்த வாசனை திரவியங்கள், பருத்தி, பட்டு, ஏலக்காய், முத்துகள், பட்டை, யானை தந்தம் மாதிரியான வளங்களை கைப்பற்ற வியாபார நோக்கத்துல அந்நியர்கள் அதிக அளவுல வர ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நம்ம பாரத தேசத்திற்கும் மக்களுக்கும் பெரிய ஆபத்தா முடிஞ்சிருக்கு. விஜயநகர பேரரசு காலத்துல நம்ம இந்தியாவுக்கு கடல் வழியா முதல்ல வந்தவர் தான் வாஸ்கோடகாமா. போர்ச்சுகீசியரான வாஸ்கோடகாமா தான் இந்தியாவுக்கு கடல் வழி மார்க்கத்தை கண்டுபிடிச்சவரு. இவரோட வருகையை தொடர்ந்து இந்தியாவில் உணவுக்கு சுவை சேர்க்கிற கறி மசாலா பொருட்கள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிற ஐரோப்பியர்கள் அதை தங்களோட நாடுகளுக்கு கொண்டு போய் வியாபாரம் செய்ய நினைச்சு கோழிக்கோடு துறைமுகத்துக்கு 1498ஆம் ஆண்டு வந்திறங்குறாங்க. போர்ச்சுகீசியரை தொடர்ந்து 1595ஆம் ஆண்டு டச்சுக்காரர்கள் பழவேற்காடு பகுதிக்கு வர்றாங்க. 1608ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்காரர்கள் சூரத்துக்கும், 1616ஆம் ஆண்டு டேனிஷ்காரர்கள் தரங்கம்பாடிக்கும், 1664ஆம் ஆண்டு பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரிக்கும் வர்றாங்க. வந்தாரை வாழ வைக்கும் நாடு எங்கள் நாடுங்கிற பெருமைக்கு ஏத்த மாதிரி நம்ம நாடு இவங்களையும் வரவேற்குது. 1600ஆம் ஆண்டு இந்திய துணைக்கண்டத்துல வணிகம் செய்யற நோக்கத்துல பிரிட்டிஷ் வியாபாரிகளால லண்டன் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்டிருக்கு. 1611ல ஆந்திராவோட மசூலிப்பட்டினத்திலும், 1612ல குஜராத்தின் சூரத்திலும் இவங்க தங்களோட முகாமை அமைச்சிருக்காங்க. பருத்தி, தேநீர், இண்டிகோ நறுமண பொருட்கள்னு இந்தியாவோட விலை உயர்ந்த சரக்குகளை எல்லாம் லண்டன் சந்தைகள் வழியா உலகம் முழுக்க அனுப்பி வியாபாரத்தை பெருக்குறாங்க. இதனால லாபம் அதிகமாக கிடைக்குது. லாபம் அதிகமாக இந்தியா மீதான அவங்களோட பிடியும் இறுக்கமாகுது. இவங்க மட்டும் இல்லாம மற்ற ஐரோப்பிய நாடுகளான போர்ச்சுகீஸ், டச், டேனிஷ், பிரெஞ்சு நாடுகளும் இதே நோக்கத்தோட தான் இந்தியாவில் இருந்திருக்காங்க. இந்தியாவோட வளங்களை சுரண்டுறதுல இந்த நாடுகள் தங்களுக்குள்ள கடுமையா போட்டி போட்டுக்குதுங்க. ஒரு நாடு மற்ற நாடுகளோட கப்பல்களை கவிழ்க்கவும் தாக்கவும் ஆரம்பிக்குதுங்க. இதனால போட்டியும் சண்டையும் தீவிரமாகுது.
இந்த போட்டியில முதல்ல சுதாரிக்கிற பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி 1615ஆம் ஆண்டு அப்போ மன்னராயிருந்த முதலாம் ஜேம்ஸ் உத்தரவுப்படி சர் தாமஸ் ரோவை முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் கிட்ட அனுப்பி சூரத்தில் இருக்கிற முகாமை தொழிற்சாலையா மாத்திக்கவும் மற்ற பகுதிகளில் இன்னும் தொழிற்சாலைகள் அமைக்கவும் அனுமதி கேட்குது. 2 வருஷங்கள்ல ஜஹாங்கீர் இதுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு. 1623ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி சூரத், அகமதாபாத், ஆக்ரா, மசூலிப்பட்டினம் பகுதிகளில் தொழிற்சாலைகளை நிறுவியிருக்கு. இருக்க இடம் கொடுத்தவனோட மடத்தை பிடுங்கின கதையா சூரத்தில் இருந்த தொழிற்சாலைய அனுமதி இல்லாம விரிவுபடுத்த ஆரம்பிக்குது கிழக்கிந்திய கம்பெனி. இதனால கம்பெனி தலைவர்களை முகலாய பேரரசை சேர்ந்த உள்ளூர் அதிகாரிகள் சிறைப்பிடிச்சிருக்காங்க. இதனால கம்பெனிக்காரங்க முகலாய சொத்துக்களை மறைமுகமா சேதப்படுத்துறாங்க. 1668ஆம் ஆண்டுல பம்பாயில இன்னொரு தொழிற்சாலையை தொடங்குது கிழக்கிந்திய கம்பெனி. இதுதான் கம்பெனியோட தலைமையகமா செயல்பட்டிருக்கு. 1670ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் பேரரசர் 2ஆம் சார்லஸ் வெளிநாடுகளில் போர்களை நடத்துறதுக்கும் அந்த நாடுகளை காலனிகளா மாத்துறதுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி அளிக்கிறாரு. அதோட சுதந்திரமா ஆட்சி செய்யவும், தனியா அவங்களுக்குன்னு நாணயங்களை வெளியிடவும், கோட்டைகளை ஏற்படுத்திக்கவும், படைகளை வச்சுக்கவும், கூட்டணி ஏற்படுத்திக்கவும் அனுமதி வழங்குறாரு. இப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் அரசியல் நிர்வாகத்தை நிறுவ நினைக்குது. இதுல இருந்து சுதந்திரமா வர்த்தகம் செய்யவும், இந்தியர்களோட பொருளை மலிவா விற்கிறதுக்கும், அதிகமான விலையில அவங்கள வாங்குறதுக்கும் கட்டாயப்படுத்துது. இதனால இந்திய வியாபாரிகளுக்கு கோபமும் அதிருப்தியும் உண்டாகி முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் கிட்ட போய் புகார் செய்யறாங்க. 1686ஆம் ஆண்டு முகலாய பேரரசு ஆங்கிலேயர்கள் மேல கடும் நடவடிக்கை எடுத்திருக்கு. இதனால ஆத்திரமடைஞ்ச கிழக்கிந்திய கம்பெனி முகலாய பேரரசு மேல போர் தொடுக்குது. முகலாய படையை குறைச்சு மதிப்பிட்டதுனால போர்ல பேரழிவை சந்திச்சிருக்கு கிழக்கிந்திய கம்பெனி. இந்த போரோட விளைவா ஆங்கிலேயர்கள் வங்காளத்துல இருக்கிற அவங்க தொழிற்சாலையில இருந்து வெளியேற்றப்படுறாங்க. அவங்களோட பல தொழிற்சாலைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. முகலாயர்களை நேரடியா எதிர்க்க முடியாததால தங்களோட தப்புக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி அரசர்கிட்ட கொடுக்கறாங்க. நேரடியா மோதி ஜெயிக்க முடியாததால முகலாய மன்னர்களை புகழ்ந்து தங்களோட வர்த்தகத்தை தடையில்லாம நடத்திக்கிறதுக்கு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. பசுத்தோல் போர்த்திட்டு வந்த இந்த குள்ளநெறிகளை இனம் காண முடியாத இந்திய அதிகாரிகள் அவங்களோட மன்னிப்பை ஏத்துக்கிறாங்க. 1689ஆம் ஆண்டு கல்கத்தாவில் ஒரு தொழிற்சாலையை நிறுவி வங்காளம், மெட்ராஸ், பம்பாயில இருக்கிற கம்பெனிகளை சுதந்திரமா நிர்வகிக்க ஆரம்பிக்குது. இந்தியாவை கிழக்கிந்திய கம்பெனி மூலம் அடிமைப்படுத்த பிரிட்டிஷ் அரசு நினைக்குது. இந்தியாவில் சராசரியா 330 ஆண்டுகள் முகலாய ஆட்சி நடந்திருக்கு. அதுல 180 ஆண்டுகள் மட்டும்தான் முகலாய சாம்ராஜ்யம் பலமா இருந்திருக்கு. இந்த காலம் பாபர்ல இருந்து அவுரங்கசீப்போட ஆட்சி காலம் வரைக்கும் தான். அவுரங்கசீப் முகலாய பேரரசரோட கடைசி சக்தி வாய்ந்த பேரரசரா இருந்திருக்காரு. அவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த யாருக்கும் அவ்வளோ செல்வாக்கு கிடைக்கல. 1707ஆம் ஆண்டு அவுரங்கசீப்போட மரணத்திற்கு பின்ன முகலாய ஆளுநர்களா இருக்கிற சுபதார்களும் ஜமீன்தார்களும் இருக்கிற நிலங்களை தங்களோட வசமாக்கிக்கிறாங்க. பெரிய பெரிய அரசுகள் எல்லாம் குறுநில மன்னர்களோட ஆட்சிகளா உருமாறுது. குறுநில மன்னர்களோ தங்களோட எல்லையை விரிவுபடுத்துறதுலேயே கவனம் செலுத்தியிருக்காங்க. இந்த ஒற்றுமை இல்லாத தன்மையை கிழக்கிந்திய கம்பெனி தனக்கு சாதகமா பயன்படுத்த ஆரம்பிக்குது. ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டன், பிரான்ஸுக்கு இடையில நடக்கிற போர்கள் இந்தியாவிலையும் எதிரொலிச்சிருக்கு. வியாபாரத்துக்காக இந்தியா வந்தவங்க இந்தியாவோட ஆட்சியிலையும் தலையிட ஆரம்பிக்கிறாங்க. தென்னிந்தியாவை ஆட்சி செய்யறவங்களுக்கு இடையில இருக்கிற ஒற்றுமையின்மையை ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. உள்நாட்டு அரசுகளுக்கு நிதி உதவி, போர் பயிற்சி, ஆயுதங்கள்னு பல உதவிகள் செஞ்சு அவங்கள தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறாங்க. 1746 இருந்து 1754 வரைக்கும் ஆற்காடு நவாபுக்கும் ஹைதராபாத் நிஜாமுக்கும் மோதல் நடந்திருக்கு. ஹைதராபாத் நிஜாமுக்கு ஆதரவா பிரெஞ்சுக்காரர்களும் ஆற்காடு நவாபுக்கு ஆதரவா பிரிட்டிஷ்காரர்களும் களமிறங்கியிருக்காங்க. 1751ஆம் ஆண்டு ராபர்ட் கிளைவ் தலைமையில ஆற்காடை கைப்பற்றுது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. இந்த காலகட்டத்தில் நடந்த போர்கள் கர்நாடக போர்கள்னு வரலாற்றுல குறிப்பிடப்படுது. கர்நாடகம்னா அப்போ ஆந்திர பிரதேசமும் தமிழ்நாடும் சேர்ந்திருந்த பகுதிகள் தான். 1757 இருந்து 1763 வரைக்கும் நடந்த 3ஆம் கர்நாடக போர்ல தென்னிந்தியா பிரிட்டிஷ்காரங்களோட ஆதிக்கத்துல வந்திருக்கு. மெட்ராஸ், பம்பாய், வங்காள மாகாணங்கள் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியின் கீழே வருது. ஆங்கிலேயர்களோட இந்த ஆதிக்கத்தை சில இந்திய மன்னர்கள் எதிர்த்து போர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 1751ஆம் ஆண்டு நெற்கட்டான் சேவலை ஆட்சி செஞ்சுட்டு வந்த
பாளையக்காரர் பூலித்தேவன் முதலா வெள்ளையனே வெளியேறுன்னு வீர முழக்கம் இட்டிருக்காரு. 1755ஆம் ஆண்டு கர்னல் அலெக்சாண்டர் இவரோட கோட்டையை முற்றுகை செஞ்சு கப்பம் கட்ட வலியுறுத்துறாரு. என்னோட நிலப்பகுதிக்கு வசூல் செய்யற உரிமை வெள்ளையர் யாருக்கும் கிடையாதுன்னு வீர முழக்கம் செஞ்சு வெள்ளையரை விரட்டி அடிச்சு முதல் வெற்றியை பதிவு செஞ்சவரு பூலித்தேவன். ஆற்காடு நவாப்போட அத்துமீறல், ஆங்கிலேயர்களோட வருகைன்னு பல அடக்குமுறைகள் நடந்துட்டு இருந்த காலத்துல பெரிய அளவுல நடக்கிற ஆட்சி மாற்றங்களால குறுநில ஆட்சி செய்யற பாளையக்காரர்களுக்கு ஆபத்துன்னு உணர்ந்து பாளையக்காரர்களை ஒன்னு திரட்டி ஒற்றுமையா இருக்கணுங்கிறதோட அவசியத்தை உணர்த்துறாரு. பரப்பளவுல சின்ன பாளையத்துக்கு மட்டுமே தலைவரா இருந்தாலும் பூலித்தேவன் 12 ஆண்டுகள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் செஞ்சிருக்காரு. போரோட முடிவுல பாளையத்தோட பல பகுதிகள் பிரிட்டிஷார் கைப்பற்றிருக்காங்க. வங்காள நவாப் சிராஜ் உத் தௌலா ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவங்களோட கல்கத்தா கோட்டையை தாக்கி பல ஆங்கிலேயர்களை கொல்றாரு. இதனால 1717ஆம் ஆண்டு பிளாசி போர் தொடங்கியிருக்கு. இதுக்கு ஆங்கிலேய படை வங்காளத்தை தாக்கி பதிலடி கொடுத்திருக்கு. பிளாசிங்கிற இடத்துல கடுமையா நடந்த இந்த போர்ல ராபர்ட் கிளைவ் தலைமையிலான ஆங்கிலேய படை சூழ்ச்சி மூலமா வெற்றி பெறுது. இதை தொடர்ந்து 1764ஆம் ஆண்டு நடந்த பக்சார் போர்லையும் ஆங்கிலேய படை வெற்றி பெற்று வங்காளத்தை முழுமையா வசமாக்கிக்குது. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிய குலை நடுங்க வச்ச இன்னொரு மன்னர் திப்பு சுல்தான். இவரோட அப்பா ஹைதர் அலி மைசூர் பகுதியை ஆண்டு வந்திருக்காரு. இயல்பிலேயே சுதந்திர உணர்வோடு இருக்கிற ஹைதர் அலிக்கு ஆங்கிலேயர் இந்திய அரசியல்ல தலையிடுறது சுத்தமா பிடிக்காம இருந்திருக்கு. 1766ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் மீது போர் தொடுத்திருக்காரு. திப்பு சுல்தானும் தான் அப்பாவோட சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்திருக்காரு. 1766ஆம் ஆண்டு தொடர்ந்த இந்த போர் 33 வருஷம் வெவ்வேறு கட்டங்கள்ல நடந்திருக்குது. இந்த போர்களை வரலாறு மைசூர் போர்கள்னு குறிப்பிடுது. முதலாம் மைசூர் போர்ல ஹைதர் அலி ஜெயிச்சது ஆங்கிலேயர்களை நிம்மதி இழக்க வச்சிருக்கு. மைசூர் அரசை எப்படியாச்சும் அழிச்சிடணும்னு ஆங்கிலேயர்கள் முடிவு பண்றாங்க. முதல் மைசூர் போர்ல ஆங்கிலேயர்களை அதிர்ச்சி அடைய வச்ச இன்னொரு விஷயம் திப்பு சுல்தானோட ராக்கெட் தாக்குதல். ஆங்கிலேயர்களோட ஆயுத கிடங்குகளை துல்லியமா ராக்கெட்களை வச்சு தாக்கி அழிச்சிருக்காரு திப்பு சுல்தான். இவரையும் துரோகத்தை வச்சுதான் ஆங்கிலேய படை வீழ்த்தியிருக்கு. திப்பு சுல்தானோட அமைச்சர்களை சூழ்ச்சி செஞ்சு அவருக்கு துரோகிகளா மாத்தி திப்பு சுல்தானை வீழ்த்தியிருக்காங்க. ஸ்ரீரங்கப்பட்டினம் கோட்டையில இருந்த திப்பு சுல்தானை ஆங்கிலேயர்கள் சுத்தி வளைச்சப்போ அவரோட தளபதிகள் திப்பு சுல்தானை தலைமறைவா இருக்க சொல்லியிருக்காங்க. அடிமையா 200 ஆண்டுகள் வாழ்றதை விட வீரனா ஒரு நாள் வாழ்ந்தா போதும்னு கர்ஜனை செஞ்சிருக்காரு. 1799ஆம் ஆண்டு மே 4ஆம் தேதி சதி மூலமா திப்பு சுல்தான் கொல்லப்பட்டிருக்காரு. ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனை ராணி வேலு நாச்சியார். தமிழ்நாட்டின் சிவகங்கை பகுதியை ஆட்சி செஞ்ச பெண் சிங்கம் ராணி வேலு நாச்சியார். 1772ஆம் ஆண்டு ஏற்பட்ட போர் நெருக்கடியை சமாளிக்க ஹைதர் அலியை சந்திச்சு ஆங்கிலேயரை எதிர்க்கிறது பத்தி விவாதிச்சிருக்காரு. ஹைதர் அலி உதவி செய்யறதா உறுதியளிச்சிருக்காரு. 7 ஆண்டுகள் திண்டுக்கல் கோட்டை, விருப்பாச்சி கோட்டைன்னு மக்களை ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டிட்டு இருந்திருக்காரு. சிவகங்கை மக்களை ஒருங்கிணைச்சு கம்பெனியை எதிர்க்க படை திரட்டியிருக்காங்க. மருதுபாண்டிய சகோதரர்கள் இந்த போருக்கு தலைமை தாங்கியிருக்காங்க. 1780ஆம் ஆண்டு வேலு நாச்சியார் தலைமையில திண்டுக்கல்ல இருந்து ஒரு படை சிவகங்கைக்கு கிளம்புது. ஹைதர் அலி கொடுத்த 5000 குதிரை வீரர்களையும் 5000 படை வீரர்களையும் ஒரு பீரங்கையும் உள்ளடக்கின இந்த படை காளையார் கோவில முதல்ல கைப்பற்றுது. இறுதியா சிவகங்கையை கைப்பற்ற பெரிய மருது, சின்ன மருது, குயிலி தலைமையில படை திரட்டியிருக்காங்க. சிவகங்கை அரண்மனையில நடந்த நவராத்திரி விழாவில் குயிலி தலைமையிலான பெண்கள் படை மாறு வேஷத்துல மக்களோட மக்களா கலந்து உள்ள நுழையுது. அதுல குயிலி தன்னோட உடம்புல தீ வச்சு ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்கை எரிச்சு சுதந்திர யாகத்தை கொழுந்து விட்டு எரிய வச்சிருக்காங்க. வேலு நாச்சியார் தன்னோட 50வது வயசுல ஜோசப் ஸ்மித்தையும் தளபதி பான்ஜோரையும் தோற்கடிச்சிருக்காங்க. இந்தியாவில் வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் நாட்டில் ஆதிக்கம் செய்யறதை எதிர்த்த இன்னொரு வீரர் தீரன் சின்னமலை. 1782ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி ஹைதர் அலிக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த திப்பு சுல்தான் ஸ்ரீரங்கப்பட்டினத்துல கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போர் செஞ்சாரு. தீரன் சின்னமலை ஆயிரக்கணக்கான கொங்கு நாட்டு இளைஞர்களை ஒன்று திரட்டி மைசூருக்கு போய் திப்பு சுல்தானுக்கு ஆதரவா போர் செஞ்சிருக்காரு. திப்பு சுல்தான் போர்ல வீரமரணம் அடைஞ்ச பின்ன சின்னமலை கொங்கு நாடு வந்து அரச்சலூர்ல ஓடாநிலை கோட்டை கட்டி போருக்கு தன்னை தயார்படுத்திக்கிறாரு. வீரர்களை ஒன்று திரட்டி பயிற்சி அளிச்சிருக்காரு. ஆயுதங்களை தயாரிக்கிறாரு. ஓடாநிலையில பிரெஞ்சுக்காரர்களோட வழிமுறையில பீரங்கிகளும் தயாரிச்சிருக்காரு. கொங்கு பாளையக்காரர்களை ஒன்று திரட்டி போராளிகள் தலைமையில 1800ஆம் ஆண்டு கோவை கோட்டையை தகர்த்து அங்க இருந்த லெப்டினன்ட் கர்னல் காஸ்டின் கம்பெனியின் 5வது பட்டாலியனை அழிக்க திட்டமிடுறாரு. திட்டமிட்டதுக்கு முந்தின நாளே முன்னறிவிப்பு இல்லாம சிலர் தாக்குதல்ல ஈடுபட்டதுனால கோவை புரட்சி தோல்வியில முடிஞ்சிருக்கு.
சாதி வேறுபாடு இல்லாம எல்லா சமயத்தை சேர்ந்தவங்களும் இவரோட கூட்டணியில இருந்திருக்காங்க. 1801ஆம் ஆண்டு, 1802ஆம் ஆண்டு, 1804ஆம் ஆண்டு இந்த 3 ஆண்டுகளையும் நடந்த போர்ல தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை ஜெயிச்சிருக்காரு. போர்ல சின்னமலையை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிற பிரிட்டிஷார் வழக்கம் போல சூழ்ச்சி செஞ்சு அவரை கைது பண்ணுது. சங்ககிரி கோட்டையில போலி விசாரணை நடத்தி 1805ஆம் ஆண்டு அவரை தூக்கிலிட்டிருக்கு. 1785ஆம் ஆண்டுல இருந்து 1801ஆம் ஆண்டு வரைக்கும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடின வீரர்கள் சிவகங்கை சீமை காளையார் கோவிலை சேர்ந்த மருதுபாண்டியர். பெரிய மருது சின்ன மருதுன்னு இவங்க 2 பேரும் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடின எல்லா குழுக்களையும் ஒருங்கிணைக்க முயற்சி செஞ்சாங்க. இதனால ஆங்கிலேயர்களோட கோபத்துக்கு ஆளாகிற மருதுபாண்டியர்கள் 1801ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி திருப்பத்தூர்ல தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. தமிழகத்துல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடின 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மனோட வீரம் சின்ன குழந்தைகளுக்கும் தெரியும். கிழக்கிந்திய கம்பெனி வரி வசூல் செய்ய ஆணையிட்டப்போ வரி செலுத்த முடியாதுன்னு கர்ஜனை செஞ்சவர். 1799ஆம் ஆண்டு புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமானால் காட்டி கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காரு. அக்டோபர் 16ஆம் தேதி கயத்தாறுங்கிற இடத்துல தூக்கிலிடப்பட்டிருக்காரு. வேலூர் கோட்டையில 1806ஆம் ஆண்டு இந்திய படைகள் ஐரோப்பிய உடைகளை தான் அணியணும், நாமம் பட்டை மாதிரியான மத சின்னங்களை அணியக்கூடாது, இஸ்லாமியர்களா இருக்கிறவங்க தாடி வச்சுக்க கூடாதுன்னு கிழக்கிந்திய கம்பெனி உத்தரவு போட்டிருக்கு. தங்களை கிறிஸ்துவரா மதம் மாற்றத்தான் இந்த உத்தரவு போடப்பட்டதா நினைக்கிற சிப்பாய்கள் கிளர்ந்தெழுந்து போராட்டத்துல குதிக்கிறாங்க. இதுல 100க்கும் அதிகமான ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த போராட்டம் வேலூர் புரட்சின்னு வரலாறுல குறிப்பிடப்பட்டிருக்கு. விடுதலையாகத்துல இந்தியா முழுக்க பல கிளர்ச்சிகள் நடைபெற்றிருக்கு. இதுக்கெல்லாம் மத்தியில நடந்த ஒரு போர் இந்திய வரலாறோட திருப்பு முனையா அமைஞ்சிச்சு. புகுஞ்சுக்கிட்டே இருந்த அதிருப்தியோட நெருப்பு பாரக்பூர்ல கிளம்பியிருக்கு. 1857ஆம் ஆண்டு பாரக்பூர்ல 9வது நேட்டிவ் இன்ஃபேண்ட்ரியை சேர்ந்த மங்கள் பாண்டேவோட குரல் ஓங்கி கேட்டிருக்கு. ஆங்கிலேய அதிகாரிகளை தாக்குன அவரோட வாள்ல இருந்துதான் சுதந்திரத்துக்கான புரட்சியோட முதல் துளி ரத்தம் இந்திய மண்ணில் விழுந்திருக்கு. 1857ஆம் ஆண்டு மே 11ஆம் தேதி ஒரே ராத்திரியில 40 மைல்களை கடந்து சில 100 சிப்பாய்கள் டெல்லியை கைப்பற்றினதும், எண்ணி 20 நாட்கள்ல இந்துஸ்தான் படைத்தளங்கள்ல கலகங்கள் வெடிச்சதும், அடுத்த ஓரிரு வாரங்கள்ல பொதுமக்கள் கிளர்ந்தெழுந்து புரட்சிக்கு உரமூட்டியதும் யாருமே எதிர்பார்க்காத இந்திய வரலாற்றோட திருப்பங்கள். ஒழுக்கமான அடிமைகளா இருந்த இந்தியர்கள் எப்படி கிளர்ந்தெழுந்தாங்கன்னு ஆங்கிலேயர்களால புரிஞ்சுக்க முடியல. இந்தியர்கள் தான் இப்படி நம்மளை தாக்குறாங்களான்னு நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இந்த போர் 2.5 ஆண்டு காலம் எழுச்சியோட நடந்திருக்கு. இந்தியாவோட நீண்ட வரலாற குறுக்க வெட்டினா எலும்பு, நரம்பு, சதை, தோல், ரத்தம், சாதி, சமயம், காலனித்துவம், நவீனத்துவம்னு எல்லா கூறுகளும் ஒரே சமயத்துல தென்படுற ஒரே இடமா 1857ஆம் ஆண்டு காட்சி தரும். அதனாலதான் இத முதல் இந்திய சுதந்திர போர்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. இது வெறும் சிப்பாய்கள் மட்டும் சம்பந்தப்பட்ட எழுச்சி கிடையாது. ஏழை எளிய விவசாயிகளும் குடியானவங்களும் பொதுமக்களும் தன்னெழுச்சியா கலந்துகிட்ட மாபெரும் மக்கள் புரட்சி. மங்கள் பாண்டே தொடங்கி இந்த எழுச்சியோட நாயகர்கள் ஒவ்வொருத்தருமே நமக்கு உத்வேகம் அளிக்கக்கூடியவர்களா இருக்காங்க. பாபு குன்வர் சிங்கோட வீரம், நானா சாஹேப்பின் தந்திரம், ஜுவாலா பிரசாத்தின் தீரம், ஜான்சி ராணி லட்சுமிபாயின் போர்த்திரம்னு இவங்க எல்லாருமே இந்த எழுச்சியை ஏந்தி பிடிச்சிருக்காங்க. 1,60,000 மைல் பரப்பளவுக்கு தனியொரு மனிதனா ஆங்கிலேயர் படைய தன்னோட கொரில்லா போர் முறையில அலக்களிச்சிருக்காரு தாந்தியா தோபே. 1859ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி அவரை காட்டி கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதும் தான் பெருமூச்சு விட்டாங்க ஆங்கிலேயர்கள். இதோட இந்த எழுச்சி முடிவுக்கு வருது. 1,00,000 சிப்பாய்களும் 1,00,000 மக்களும் இந்த போர்ல இறந்திருக்காங்க. 1858ஆம் ஆண்டு குவாலியர்ல நடந்த போர்ல ஜான்சி ராணி லட்சுமிபாய் கொல்லப்பட்டாங்க. ஏறக்குறைய இந்த போரோட கிழக்கிந்திய கம்பெனியோட கதை இந்தியாவில் முடிவுக்கு வருது. ஆங்கிலேய முடியரசின் நேரடி ஆட்சி இந்தியாவில் அமலுக்கு வருது. 1877ஆம் ஆண்டு விக்டோரியா மகாராணி இந்தியாவோட ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. பால கங்காதர திலகரோட சுயராஜ்யம் எனது பிறப்புரிமைங்கிற கோஷம் நாடு முழுக்க பரவுது. விவேகானந்தர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், வாவு சிதம்பரம் பிள்ளை, பாரதியார், அரவிந்தர், சுப்பிரமணிய சிவா, பக்கிம் சந்திர சாட்டர்ஜி, ரவீந்திரநாத் தாகூர், தாதாபாய் நவ்ரோஜி, வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன் இவங்களோட பேச்சும் எழுத்தும் செயலும் வீரமும் மக்கள் கிட்ட சுதந்திர உணர்வை அதிகரிக்க செஞ்சது. 1905ஆம் ஆண்டு நடந்த வங்காள பிரிவினை மக்களை அதிர்ச்சியில ஆழ்த்துது. ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்துக்கும் இது வழிவகுக்குது. தென்னாப்பிரிக்காவில் நிறவெறி எதிர்ப்பு இயக்கத்தோட தலைவராக இருந்த காந்தி இந்தியாவுக்கு வராரு.
கோபாலகிருஷ்ண கோகலே, ரவீந்திரநாத் தாகூர் இவங்களை சந்திச்சு இந்திய தேசிய காங்கிரஸ்ல இணைகிறாரு. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சத்தியாகிரகம்ங்கிற வன்முறை இல்லாத அகிம்சை வழி போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்படுறவங்கள விசாரணை செய்யாம 2 வருஷம் வரைக்கும் சிறையில் அடைக்கிற ரவுலட் சட்டத்தை கொண்டு வருது பிரிட்டிஷ் அரசு. அடக்குமுறை அதிகரிக்க அதிகரிக்க எதிர்ப்பு போராட்டங்கள் வலுப்பெற ஆரம்பிக்குது. 1919ஆம் ஆண்டு ரவுலட் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஜாலியன் வாலாபாக் திடல்ல நடந்த கூட்டத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிறாங்க. ஆங்கிலேய ராணுவ ஜெனரல் ரெஜினால்டு டயர் முன்னறிவிப்பு எதுவும் இல்லாம மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நிகழ்த்த உத்தரவிடுறாரு. நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்த இந்த படுகொலை நாட்டையே உலுக்குது. 1929ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் நாடு முழுக்க ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிக்குது. ஆங்கிலேய கல்வி நிறுவனங்கள், நீதிமன்றங்கள் புறக்கணிக்கப்படுது. அரசு வேலைகள்ல இருந்த மக்கள் ராஜினாமா செய்யறாங்க, வரி கட்ட மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் தந்த கௌரவ பட்டங்களை துறக்கிறாங்க. 1930ஆம் ஆண்டு உப்புக்கு வரி விதிக்குது ஆங்கிலேய அரசு. காந்தி உப்பு சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கிறாரு. எங்க நாட்டில் விளைஞ்ச பொருளுக்கு அந்நியர் வரி விதிப்பதான்னு அகிம்சை முறையில எதிர்க்கிறாரு. 1930ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி குஜராத்தில் இருக்கிற சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து சுமார் 240 மைல் தூரத்தில் இருந்த தண்டியை நோக்கி 23 நாட்கள் நடைபயணம் செஞ்சு தடையை மீறி உப்பு எடுக்கிறாரு. இந்த யாத்திரையில ஏராளமான மக்கள் கலந்துட்டு இருந்திருக்காங்க. தமிழ்நாடு வேதாரண்யத்துல ராஜாஜி தலைமையில உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கு. இந்த போராட்டத்தால உப்பு மீதான வரியை ரத்து செய்யுது ஆங்கிலேய அரசு. பொது உடைமை கொள்கைகளால ஈர்க்கப்பட்ட பகத்சிங் புரட்சி இயக்கங்களோட சேர்ந்து ஆங்கிலேய ஆட்சியை எதிர்க்கிறாரு. லாலா லஜபதி ராயோட இறப்புக்கு காரணமான காவல் அதிகாரியை சுட்டுக் கொல்றாரு. இந்த குற்றத்துக்காக ஆங்கிலேய அரசு பகத்சிங், ராஜ்குரு, சுகதேவ்னு 3 பேரையும் தூக்கிலிடுது. இது நாடு முழுக்க போராட்டங்கள் வலுவடைய காரணமாகுது. 1937ஆம் ஆண்டு ஆங்கிலேயரால தேர்தல் நடத்தப்படுது. காங்கிரஸ் கட்சி 5 பிரதேசங்கள்ல பெரும்பான்மை அடைஞ்சு 2 இடங்கள்ல தலைமையை பிடிக்குது. இந்த காலகட்டத்துல தான் முதல் வட்டமேஜை மாநாடு நடந்திருக்கு. அடுத்த ஆண்டே காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானதோடு மட்டும் இல்லாம லண்டன்ல நடந்த 2வது வட்டமேஜை மாநாட்டுல இந்தியா சார்பில் காந்தி கலந்துக்கிறாரு. இந்த மாநாடு தோல்வியடைஞ்சதுனால இந்தியா திரும்புறாரு. இந்த காலத்துல தான் 2ஆம் உலகப் போர் ஆரம்பிக்குது. இந்திய தலைவர்கள்கிட்டயோ மக்கள்கிட்டயோ கருத்து கேட்காம இந்தியா போர்ல பங்கெடுக்கும்னு ஆங்கிலேய அரசு அறிவிக்குது. இதனால பெரும்பான்மை மக்கள் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. இந்தியர்கள் சுதந்திரத்துக்காக தங்களுக்குள்ள சண்டை போட்டு மடியணுங்கிறது தான் ஆங்கிலேயர்களோட எதிர்பார்ப்பா இருந்திருக்கு. 1942ஆம் ஆண்டு செய் அல்லது செத்து மடிங்கிற முழக்கம் இந்தியா முழுக்க பரவுது. இதுதான் வெள்ளையனே வெளியேறுங்கிற இயக்கமா பின்னாடி உருமாறி இருக்கு. 1943ஆம் ஆண்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தை ஆரம்பிக்கிறாரு. நாடு கடத்தப்பட்ட இந்திய தேசபக்தர்களையும் வெளிநாடுகள்ல போர்க்கைதிகளா இருந்த இந்தியர்களையும் ஒருங்கிணைச்சு ஆங்கிலேயரை எதிர்த்து போரிடுறாரு. இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் படைக்கு கேப்டன் லட்சுமி தலைமை ஏற்று வழி நடத்தியிருக்காங்க. 2ஆம் உலகப் போரோட விளைவா ஆங்கிலேய அரசோட கஜானா அதிக அளவுல கரைஞ்சிருந்திருக்கு. சொந்த நாட்டையே நிர்வாகம் செய்ய முடியாத சூழ்நிலையை சந்திச்சிருக்கு பிரிட்டன். 1945ஆம் ஆண்டு பிரிட்டன் பொது தேர்தல்ல தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடிக்குது. இதுக்கு காரணம் தன்னோட தேர்தல் அறிக்கையில இந்தியா உள்ளிட்ட காலனி நாடுகளுக்கு சுதந்திரம் தருவோம்னு அந்த கட்சி தெரிவிச்சிருந்துச்சு. இந்த காரணங்களுக்காகவும் பல தலைவர்கள் மற்றும் மக்கள் நடத்திய போராட்டங்களையும் கருத்துல எடுத்துட்டு 1948ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்குள்ள இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்க பிரிட்டிஷ் அரசு முடிவு செய்யுது. இந்த சூழ்நிலையில 1947ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதி இந்தியாவோட கடைசி வைஸ்ராயா மவுண்ட் பேட்டன் பொறுப்பேற்கிறாரு. உடனடியா இவரு ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா உள்ளிட்ட தலைவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. காரணம், ஜின்னா தனி நாடு வேணுங்கிற கோரிக்கையில பிடிவாதமா இருக்காரு. நாட்டுல மக்கள் கிட்டையும் பதட்டமான சூழல் உருவானதால முன்னாடியே சுதந்திரம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. 1930ஆம் ஆண்டு முன்ன வரைக்கும் இந்திய பிரிவினை பத்தி யாரும் நினைக்க கூட இல்ல. 1947ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி இந்திய பிரிவினை பற்றி வானொலியில முறையான அறிவிப்பு வெளியிடப்படுது. இந்திய பிரிவினை பத்தி மவுண்ட் பேட்டன், ஜின்னா, நேரு இவங்க எல்லாரும் இந்திய பேரரச மதச்சார்பற்ற இந்தியானும் முஸ்லிம் பாகிஸ்தானும் பிரிக்கிறதா அறிவிப்பு வெளியிடுறாங்க. 2ஆம் உலகப் போர்ல ஜப்பான் சரணடைஞ்ச பின்னாடி பிரிட்டிஷ் அரசு இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்க முடிவு பண்ணுது. இந்த அறிவிப்பை மவுண்ட் பேட்டன் பிரபு ஜூலை 18ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு அறிவிக்கிறாரு. இந்த தேச பிரிவினையால 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி பாகிஸ்தான் தனி நாடா பிரிஞ்சது. இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திரம்னு அறிவிக்கப்பட்டதும் ஜோதிடர்கள் அன்னைக்கு நாள் நல்லா இல்ல,
2 நாள் கழிச்சு கொடுத்துக்கலாம்னு இந்திய தலைவர்களுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா ஆகஸ்ட் 15 தான்னு மவுண்ட் பேட்டன் உறுதியா இருந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் ஆங்கிலேயர் கணக்குப்படி நடுராத்திரி 12 மணிங்கிறது தான் புது நாள். இந்தியர்களுக்கு அதிகாலை 5 மணி தான் புது நாள். இதனாலதான் ஆகஸ்ட் 14ஆம் தேதி நள்ளிரவே இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு. உலகமே தூங்கும் நள்ளிரவில் சுதந்திர இந்தியா விழித்தெழுந்ததுன்னு ஜவஹர்லால் நேரு வானொலியில உரையாற்றியிருக்காரு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்கினதும் அரங்கத்திலையும் வெளியிலையும் இருந்த எல்லாரும் ஒரே நேரத்துல எழுந்து நின்று கைத்தட்டி ஆனந்தப்பட்டிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து வந்தே மாதரம் பாடல பாடியிருக்காங்க. சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமரா ஜவஹர்லால் நேருவும் துணை பிரதமரா சர்தார் வல்லபாய் படேலும் பதவியேற்றிருக்காங்க. அன்னைக்கு காலையில 10 மணிக்கு பிரதமர் முதலா இந்திய தேசிய கொடியை ஏற்றிருக்காரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைச்ச சுதந்திரத்தோட திசைவழிய நாம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். 1857 இருந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை வரைக்கும் ரத்தம் தோய்ந்த நம்ம வரலாற்று சுவடுகளை அடுத்த தலைமுறைக்கு கதைகளா, கவிதைகளா, நாடகங்களா, பாடல்களா சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இப்ப இருக்கும். இல்லைனா சுதந்திர தினம்னா சாக்லேட் தருவாங்கங்கிற நினைவு மட்டும்தான் நம்மளோட சந்ததிகளுக்கு ஞாபகத்துக்கு வரும். புரிந்து பொறுப்போடு செயல்படுவோம். வந்தே மாதரம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.